சகோதரிகளே சகோதரிகளே, உங்கள் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கத்தை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பரிசுத்தமான கல்வாரி திருப்பலிக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறோம். ஆண்டவருடைய அன்பும் அவருடைய மேலான இரக்கமும் நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் நிறைவாக கிடைக்கப்பெற்று ஆண்டவருடைய அன்புக்கு பாத்திரமான பிள்ளைகளாக நாமும் நமது குடும்பங்களும் சமூகத்தில் வாழ வளர ஒருவர் மற்றவருக்காக நாம் நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே வேண்டிக் கொள்வோம். இந்த நாட்களில் இயேசு ஆண்டவருடைய உயிர்ப்பின் மகிமையை நினைவு கூர்ந்து நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய உயிர்ப்பின் மகிழ்வில் நாம் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறோம். சிறப்பாக இந்த நாட்களிலே நாம் வாசிக்க கேட்கிற அருள் வாக்குகள் இயேசுடைய உயிர்ப்புக்கு பிறகு சீடர்கள் தங்களுடைய உள்ளத்திலே கொண்டிருந்த நம்பிக்கையை குறித்து நமக்கு ஆழமாக எடுத்து சொல்கிறார். இந்த நாளிலும் கூட சிறப்பாக முதல் வாசகம் நமக்கு அருமையாக எடுத்து சொல்லுகிறது. மனிதருக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளுக்கு கீழ்ப்படிவது மேலான ஆசீரையும் அருளையும் நமக்கு நிறைவாக பெற்றுக் கொடுக்கும் என்கிற சிந்தனையை நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. பவுலடிகளாரும் அருமையாக சொல்லுவார், நீங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படுவதின் வழியாக அவருக்கு ஏற்புடைய மக்களாக நம்மையே நாம் மாற்றிக்கொள்ள முடியும் என்று சொல்வார். என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இந்த நாட்களிலே சிறப்பாக நாம் வாசிக்கக்கூடிய அருள்வாக்குகள் இதைத்தான் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. கடவுளை நீங்கள் அதிகமாய் உள்ளத்தில் சுமந்து கொள்ளுங்கள். கடவுளை நீங்கள் அதிகமாய் நம்புங்கள். அவர் உங்களுக்கு தேவையான அத்துணை காரியங்களையும் நிறைவாக தன்னுடைய ஆசீராக உங்களுக்கு பொழிவார். நண்பர்களே, இயேசுடைய சீடர்கள் அவருடைய உயிர்ப்புக்கு பிறகு அவருக்கு கொடுத்த கட்டளையான உலகமெல்லாம் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்கிற சிந்தனைக்கு உயிர் கொடுக்கிற விதமாக இயேசு ஆண்டவருடைய உயிர்ப்பின் செய்தியை பறைசாற்றுகிற பொழுதெல்லாம் அவர்களுக்கு பல்வேறு விதமான இன்னல்கள், மிரட்டல்கள் விடுக்கப்பட்டது. ஆனாலும் கூட அவர்கள் கடவுள் மீது கொண்ட நம்பிக்கையினால் தொடர்ந்து இந்த நற்செய்தியை எல்லா மக்களுக்கும் அவர்கள் பறைசாற்றி வந்தார்கள். ஏன் சிறையில் கூட அவர்கள் அடைக்கப்பட்டார்கள். கடவுளுடைய வல்லமை வானதூதர்கள் வழியாக அவர்கள் வெளியே அழைத்து வரப்பட்டார்கள். வானதூதர் அவருக்கு கொடுத்த அன்பான அழைப்பு வாழ்வை பற்றி நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டும் என்பதுதான். அதைத்தான் சீடர்கள் மிக திறமையாக இந்த சமூக மக்களுக்கு எடுத்து சொல்லுகிற பொழுதும் கூட இந்த நாளிலும் கூட அவர்களுக்கு மிரட்டல்கள் விடுக்கப்படுகிறது. ஆனால் அவர்கள் மிக தெளிவாக தங்களுடைய உள்ளத்தில் இருந்த நம்பிக்கையினுடைய செய்தியை எடுத்து சொல்லுகிறார்கள். நாங்கள் மனிதர்களுக்கு பயப்படுகிறவர்கள் அல்ல, மாறாக கடவுளுக்கு மட்டுமே பயப்படுகிறவர்கள். எனவே அவரின் அருளால் உயிர்த்த ஆண்டவருடைய வல்லமையை, உயிர்த்த ஆண்டவருடைய நற்செய்தியை இந்த சமூகத்திற்கு நாங்கள் எடுத்து சொல்லுவோம் என்று மிக திறம்பட ஆண்டவருடைய நற்செய்தியாக ஒவ்வொரு சீடர்களும் இந்த சமூகத்திலே வாழ்ந்து காட்டினார்கள் என்பதுதான் உண்மை. அன்புக்குரியவர்களே, இந்த சீடர்களுக்கு இருந்த அதே மனநிலை, மனப்பக்குவம் இந்த நாட்களில், இந்த உயிர்ப்பின் நாட்களில் நமக்கும் தேவை என்பதைத்தான் கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பாக அமைந்திருக்கிறது. எனவே நாமும் நம்பிக்கை கொள்வோம். உயிர்த்த ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்வோம். அவர் நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை கொள்வோம். அவருடைய வல்லமை நம்மோடு இருக்கிறது என்கிற நம்பிக்கையிலே நாம் வாழ முற்படுவோம். எனவே எதை கண்டும் அஞ்சாமல் துன்பங்கள், துயரங்கள், சோதனைகள், வேதனைகள், நோய் நொடிகள், இதை போன்று இன்றைக்கு நாம் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய கிருமியினுடைய விளையாட்டுகள் எல்லாம் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே, சமூக வாழ்க்கையிலே இருந்தாலும் கூட அனைத்திற்கும் மேலாக ஆண்டவருடைய வல்லமை இருக்கிறது. எனவே அவருடைய வல்லமைக்குள் நம்மையே நாம் அர்ப்பணித்துக் கொண்டு கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எதை கண்டும் அஞ்சாமல் வல்லமை பொருந்திய மக்களாக நாம் பெற்றிருக்கக்கூடிய கடவுளின் அருள் வாழ்வை இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளுக்கும் நம்பிக்கையினுடைய செய்தியாக, வாழ்வுதல் வார்த்தையாக நாமும் இந்த சமூகத்தில் வழங்கி வாழ வேண்டும் என்கிற அந்த உண்மையான உணர்வை இந்த நேரத்தில் உள்ளத்தில் நாம் சுமந்து கொள்வோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் நாம் சிறப்பாக கடவுளுக்கு மட்டுமே கீழ்ப்படிந்து கடந்த 25 ஆண்டுகளாக நற்செய்தி பணி வாழ்வில் தங்களையே அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, தங்களுடைய
குருத்துவ வாழ்வின் வெள்ளி விழாவை நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மறைமாவட்ட அருள் பணியாளர்கள், நம்முடைய மண்ணின் மைந்தர் அருள் தந்தை தெரன்ஸ் அடிகளார் அவர்கள், நம்முடைய மறைமாவட்டத்தினுடைய பொருளாளர் அருள் தந்தை மோயிஸ் அடிகளார் அவர்கள், ஈபி காலனுடைய பங்கு தந்தையாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அருள் தந்தை ஜான்சன் அவர்கள், இவர்கள் மூவருக்காகவும் நாம் சிறப்பாக இந்த நாளிலே வேண்டிக் கொள்ள அழைக்கப்படுகிறோம். இந்த நாளில் அவர்கள் தங்களுடைய குருத்துவ வாழ்வின் 25 ஆண்டில் நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு அவர்கள் நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் செலுத்துகிற இந்த நன்றி பலியில் நாமும் நம்மையே இணைத்துக் கொள்வோம். அவர்களுக்காக நாம் நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து வருகிற நாட்களில் நல்ல உடல் உள்ள சுகத்தை, பணி வாழ்வில் நிறைவை, மகிழ்வை, சமாதானத்தை இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே கண்டுகொள்ள வேண்டும் என்று சொல்லி இவர்களுக்காக நாம் சிறப்பாக இந்த திருப்பலியிலே மன்றாடிக் கொள்வோம். அதோடு இணைந்து மரியின் ஊழியர் சபையில் வாழ்ந்து மரித்த சகோதரி ரொகாசிந்தா மேரி அவர்களுடைய ஆண்மலை பாட்சிக்காகவும் அவர்களால் உருவாக்கப்பட்ட சகோதரிகள் அனைவரும் நலமோடும் வளமோடும் வாழவும் இந்த திருப்பலியிலே நாம் சிறப்பாக வேண்டிக் கொள்வோம். தகுதியான உள்ளத்தோடு இந்த பலியை நாம் ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய பாவங்களை நினைத்து பார்த்து மனம் வருந்தி ஆண்டவர் தருகிற மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவை, வானதூதர் புனிதர் அனைவரை, சகோதர சகோதரிகளே உங்களை நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. தூயவரான தந்தையே, உம் கிறிஸ்துவின் நிலையான குருத்துவத்தில் பங்கு பெறவும் உமது திரு அவையில் தொண்டாற்றவும் தகுதியற்ற என்னை தேர்ந்தெடுத்தீரே. அதனால் நற்செய்தியை தளரா உறுதியுடனும் கனிவுடனும் போதிப்பவராகவும் உம்முடைய மறைபொருட்களை தகுந்தவாறு நம்பிக்கையாளருக்கு வழங்குபவராகவும் நான் என்றென்றும் திகழச் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 27 முதல் 33 முடிய. அந்நாட்களில் காவலர்கள் திருத்தூதர்களை அழைத்து கொண்டு வந்து யூத தலைமை சங்கத்தின் முன் நிறுத்தினார்கள். தலைமை குரு அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த இயேசு பற்றி கற்பிக்க கூடாது என்று நாங்கள் கண்டிப்பாய் கட்டளையிடவில்லையா? என்றாலும் எருசலேம் முழுவதும் நீங்கள் கற்பித்து வருகிறீர்கள். மேலும் இந்த மனிதனுடைய இரத்தப் பழியையும் எங்கள் மீது சுமத்த பார்க்கிறீர்களே என்றார். அதற்கு பேதுருவும் திருத்தூதரும் மறுமொழியாக, மனிதர்களுக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளுக்கு அல்லவா கீழ்ப்படிய வேண்டும். நீங்கள் சிலுவையில் தொங்க வைத்து கொன்ற இயேசுவை
நம் மூதாதையரின் கடவுள் உயிர்த்தெழச் செய்தார். இஸ்ரேல் மக்களுக்கு மனமாற்றத்தையும் பாவ மன்னிப்பையும் அளிப்பதற்காக கடவுள் அவரை தலைவராகவும் மீட்பராகவும் தமது வலப்பக்கத்திற்கு உயர்த்தினார். இவற்றுக்கு நாங்களும் கடவுள் தமக்கு கீழ்ப்படிவோருக்கு அருளும் தூய ஆவியின் சாட்சிகள் என்றனர். இவற்றை கேட்ட தலைமை சங்கத்தார் கொதித்தெழுந்து திருத்தூதர்களை கொல்ல திட்டமிட்டனர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நாம் சொல்ல வேண்டிய பதில் மொழி: ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். பல்லவி. ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது, அவர் அவர்களின் நினைவே உலகில் அற்றுப்போக செய்வார். நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவிசாய்க்கின்றார், அவர்களை அனைத்து இடுக்கண்களினின்றும் விடுவிக்கின்றார். பல்லவி. ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார், நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பல, அவை அனைத்தினின்றும் ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார். பல்லவி. ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். அதிகாரம் 3 திருவசனங்கள் 31 முதல் 36 முடிய. அக்காலத்தில் இயேசு நிக்கதேமிடம் கூறியது: மேலிருந்து வருபவர் அனைவரையும் விட மேலானவர், மண்ணுலகிலிருந்து உண்டானவர், மண்ணுலகைச் சேர்ந்தவர். மண்ணுலகு சார்ந்தவை பற்றியே அவர் பேசுகிறார். விண்ணுலகிலிருந்து வருபவர் அனைவருக்கும் மேலானவர், தாம் கண்டதையும் கேட்டதையும் பற்றியே அவர் சான்று பகர்கிறார். எனினும் அவர் தரும் சான்றை எவரும் ஏற்றுக்கொள்வது இல்லை. அவர் தரும் சான்றை ஏற்றுக்கொள்பவர் கடவுள் உண்மையானவர் என்பதை உறுதிப்படுத்துகிறார். கடவுளால் அனுப்ப பெற்றவர் கடவுளின் வார்த்தைகளை பேசுகிறார். கடவுள் அவருக்கு தம் ஆவிக்குரிய கொடைகளை அளவின்றி கொடுக்கின்றார். தந்தை மகன் மேல் அன்பு கூர்ந்து அனைத்தையும் அவர் கையில் ஒப்படைத்துள்ளார். மகனிடம் நம்பிக்கை கொள்வோர் நிலை வாழ்வு பெறுவர், நம்பிக்கை கொள்ளாதோர் வாழ்வை காண மாட்டார். மாறாக கடவுளின் சினம் அவர்கள் மேல் வந்து சேரும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அனைத்தையும்
ஏற்புடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு புரியும் ஊழியம் வளர்ச்சி பெற இப்புகழ்ச்சி பலியை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். அதனால் தகுதியற்ற எனக்கு நீர் வழங்கியதை கனிவுடன் நிறைவுக்கு கொண்டு வருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்படைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தெழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர். ஆசீர் பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்து அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறை பொருள்.
எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மீது கண்டனிசாமி ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் கீழ்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், இந்த நாளில் நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிற எல்லாரையும், எங்கள் குடும்பங்களிலே இறந்து போன ஒவ்வொருவரையும், இந்த சமூகத்தில் இறந்து யாராலும் நினைவுறப்படாத ஒவ்வொரு ஆன்மாவையும், முத்திரிகை தளத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆன்மாக்களையும் ஆண்டவரே நீர் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், என் பாதுகாவலர் புனித சவேரியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரவருள்ள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை தெரிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மே இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே,
இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலாம், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்காக என் அருட்பணி திருநிலைப்பாட்டு 25ஆம் ஆண்டு நாளில் நம்பிக்கையின் மறைபொருளை கொண்டாடியுள்ளேன். அதனால் நான் கொண்டாடியதை உண்மையாகவே வாழ்ந்து காட்ட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.